갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 I'm going crazy Hi hello வணக்கம் welcome back to Lakshmi Kitchen Recipe நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி அது என்னன்னா நம்ம நார்மலா மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு செய்யற பிரியாணி இல்ல இது வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி வெள்ளை பிரியாணி செய்ய போறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் அதுக்கு முந்தி என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம மட்டன் வெள்ளை பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்க நான் 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் அது நல்லா பெரிய பெரிய பீஸா இத மாதிரி நான் வெட்டி வாங்கிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம சேர்த்து ஊற வச்சுக்கலாம் பாருங்க ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு 2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் லெமன் ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் 50 கிராம் தயிர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் நல்லா அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்க பச்சை மிளகாய் பேஸ்ட் இது நம்ம வந்து இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இது போட்டுக்கலாம் இது மட்டும் தான் நம்ம காரத்துக்கு போட போறோம் அதனால இப்ப இதை சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன புதினா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இப்ப நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் இப்ப நல்லா இதெல்லாம் ஒண்ணு சேர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நல்லா இதோட ஜூஸ் எல்லாம் நல்லா மட்டன்ல இறங்கி நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் நம்ம இத மாதிரி ஊற வைக்கிறது அதோட நம்ம தயிர் எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்திருக்கோம் மட்டன் நல்லா சீக்கிரமா வேகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் நம்ம இத மாதிரி ஊற வைக்கிறோம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கிறோம் இப்போ 1/4 மணி நேரம் ஊறட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம மட்டன் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர்ல முதல்ல மட்டன் நல்லா வேக வச்சுக்கலாம் நார்மலாவே மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால நம்ம குக்கர்ல வேக வச்சுட்டு செய்ய போறோம் இப்போ நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் ஹீட் ஆகட்டும் பாருங்க ஹீட் ஆயிடுச்சு நம்ம ஒரு 50 கிராம் ஆயில் எடுத்துருக்கோம் இப்ப ஆயில் ஹீட் ஆகட்டும் இப்ப நம்ம பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டை ஏலக்காய் இப்ப இதெல்லாம் சேர்த்துக்க போறோம் பாருங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்ப இதை சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ள பக்கத்து அடுப்புல நம்ம தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சமா ரைஸ் வடிச்சு நம்ம எடுத்துக்க போறோம் மட்டன் ஒரு பக்கம் வேக வைக்க போறோம் ரைஸ் ஒரு பக்கம் வேக வச்சு ரெண்டத்தையும் ஆட் பண்ண போறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கோம் இங்க பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு இதுல 2 பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு 4 கிராம்பு
ஒரு ஏலக்காய் இது சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் அதே அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். பாருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த ரைஸ் வந்து இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம். நம்ம ரைஸ் வேக வச்சுட்டோம். நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அது எந்த அளவு வதங்கி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜ் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்ல. நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை அப்படியே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதுல எல்லாமே நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்திருக்கோம். இதுல நல்லா எண்ணெயில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம வந்து பிரியாணி மசாலா மட்டும் தான் சேர்க்கிறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்ப இதை வந்து அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேகட்டும். நம்ம ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். மட்டன் போட்டா இல்லையா, அது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப எந்த அளவு நம்ம வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அதை அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா இதுல மட்டன்ல உள்ள தண்ணியெல்லாம் வெளியில வந்திருக்கு. பாருங்க, இதனாலதான் நம்ம மூடி வச்சு இதை நம்ம வேக வச்சோம். ஆல்ரெடி மட்டன்ல நிறைய தண்ணி வரும். நம்ம இதை அப்படியே ஒரு குக்கர் வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே இதுல சேர்த்துட்டோம். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்துட்டோம். அதனால வேற எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்ப நம்ம மட்டனை வந்து வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். அதோட மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுட்டோம். நல்லா மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டோம் இல்லையா, அது எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வெந்திருந்துச்சுன்னா ரைஸை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ரைஸ் நல்லா ஒரு 3/4 பங்கு வெந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த ரைஸை நம்ம நல்லா வடிச்சு தண்ணி இல்லாத எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வேக வச்ச மட்டன் வந்து ஒரு 4 விசில் வந்துருச்சு. நம்ம ரைஸும் வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம ரெண்டத்தையும் சேர்த்து தம்மு வைக்க வேண்டியதுதான். இப்ப மட்டன் எந்த அளவு நம்ம வெந்திருக்குன்னு குக்கரை ஓபன் பண்ணி பார்ப்போம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சமா இதுல இன்னும் டேஸ்டுக்கு முந்திரி ஒரு 10 முந்திரி அரைச்சி வச்சிருக்கோம். இப்ப வந்து அதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட் சேர்த்து செய்யும் போது பிரியாணில ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த முந்திரியோட பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்க, நம்ம முந்திரி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம அரிசியும் சாதமும் சேர்த்து நம்ம தம்மு வச்சிடலாம். பாருங்க, நான் ஒரு தவா வச்சுட்டு அது மேல நான் கடாய் ஒண்ணு வச்சிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சிருக்க இந்த மட்டன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து நம்ம அந்த கொஞ்சம் கிரேவி அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுல ஆல்ரெடி உப்பெல்லாம் ரைஸ்ல போட்டுட்டோம். அதனால உப்பெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. இதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம்.
நம்ம இதே மாதிரி அப்படியே எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ இவ்வளவுதான். நம்ம ரைஸ தம்மு வச்சிடலாம். கொஞ்சமா நம்ம ஃபுட் கலர் எடுத்திருக்கோம். இது வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் இப்படி ஓரமா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு இது மேல வெயிட்டுக்கு தம்மு வச்சாச்சு. நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ கரெக்டா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம தம்மு வச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரெடி பண்ண ஒயிட் பிரியாணி ரொம்ப சூப்பரா, ரொம்ப நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, நம்ம ரெடி பண்ண மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிடலாம். நம்ம கொஞ்சமா குருமா சேர்த்து பாருங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கு. போட்டிருந்த பிரியாணி மசாலா, அந்த பச்சை மிளகாய் காரம் செம்மையா இருக்கு. சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வெள்ளை பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் வச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒயிட் பிரியாணி செம்மையா வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.